அனைவருக்கும் வணக்கம். பராபவ வருடம் பிறப்பு. என்னுடைய ஜாதக முறையில் லக்னம் கிடையாது, லக்னம் இல்லை. என்னுடைய முறையில் லக்னம் கிடையாது. அப்போ எப்படி பலன் பார்க்கணும்? 1ஆம் இடம் எது, 2ஆம் இடம் எது, இப்படி 12 பாவங்களையும் பார்க்கணும். ஆனால் என்னோட இதில் எப்பயுமே லக்னம் பார்த்ததில்லை. நான் 25 வருடமாக பயணிச்சிட்டேன். ஆனால் இது ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கேன். சரி, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் வேணும் இல்லைங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் கிரகங்களுக்குன்னு ஒரு சுயபலம், தன் சுயபலம் இருக்குது. இன்னைக்கு தமிழ் வருடம் பிறந்திருக்கு. 4 கிரகம் தன் சுயபலம் பெறலை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகம் சுயபலம், தன் பலம் இழந்து இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? சூரியன் யார், சந்திரன் யார், செவ்வாய் யார், புதன் யார்? சூரியன் தந்தை, சந்திரன் தாய், செவ்வாய் சகோதர சகோதரிகள், புதன் மாமன் உறவில் இருக்கும். இப்போ இந்த பராபவ வருடம் ஒவ்வொருவருக்கும் இவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அது ஜனனகால கிரகங்கள் எப்படியோ. ஆனால் இப்போ இது இன்றைக்கு இந்த கோச்சாரத்தில் இந்த 4 கிரகம். சரி, இப்போ லக்னம் இல்லாமல் எப்படி பலன்? இப்போ சூரியன் எங்கே இருக்கார்? மேசத்தில் இருக்கார். இப்போ மேசம்தான். இப்போ எப்போ ஒரு கிரகம் தன் பலம் இழந்ததோ அதுதான் லக்னம். அவர் தான் அவரை வித்திடுது. அவர் வழிகாட்டக்கூடியது எது அப்படின்னா, இவருக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதை இந்த சூரியன் காட்டுவார். அடுத்தது சந்திரன் எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். இப்போ இதையெல்லாம் இயக்கணும் அப்படின்னா உபாசன தெய்வங்கள்னு இருக்குது. இந்த உபாசன தெய்வங்கள் சில பேர் சொல்லுவாங்க, குருவுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் உபாசனா தெய்வம், அதை வழிபாடு பண்ணால் எல்லாம் கிடைக்கும். நிறையா பேர் கிடைக்கலன்னு நாக்கே ஃபோன் பண்ணியிருக்கேன். அப்போ உபாசனா தெய்வம் ஏன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த சூரியன் சுயபலம் பெறலை, மேசத்தில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 11ஆம் வீட்டில் 15வது டிகிரி எப்பவுமே நடு நட்சத்திரம் வரும். அந்த 15வது டிகிரியில் என்ன நட்சத்திரம் வரும்னா சதயம், ராகு, உபாசனா தெய்வம். இந்த சனி எங்கே இருக்காரோ அவருக்கு 11ஆம் வீடு, சந்திரன் உபாசனா தெய்வம். இப்போ இவர் உபாசன தெய்வம் ஒன்று இவருக்கு சப்போர்ட் பண்ணலை, ராகு சப்போர்ட் பண்ணுறாரு, சந்திரன் சப்போர்ட் பண்ணலை. அப்போ இந்த பிரச்சனைகள் அவருக்கு இருந்து கொண்டு தான் இருக்கு. நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, என்ன வேணால் பரிகாரம் பண்ணுங்க, ரமணியே கிடையாது. அப்போ ஏன் இல்லை? எப்படி நான் ரச்சு தட்டி 95 திருமணங்கள் பண்ணியிருக்கிறேன். அதில் முதல் பண்ண கல்யாணத்தினுடைய பிள்ளைக்கு ரச்சு தட்டி போன மாதம் கல்யாணம் பண்ணேன். இது எப்படி பொருத்தத்தில் எப்படி வரும்? மாங்கல்ய பொருத்தம் இல்லைன்னா ஆகாதுங்க. அப்போ எப்படி நாம் இதெல்லாம் பண்ணணும்? என் தாய் தந்தையருக்கு ரச்சு தட்டிய திருமணங்கள். எங்கள் அப்பா மக நட்சத்திரம், எங்கள் அம்மா ரேவதி நட்சத்திரம், அஷ்டாங்க ராசி. எப்படி பொருத்தமாச்சு? அவங்க 5 குழந்தைகளை பெற்றார். 2 பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? 95 ஆண்டுகள் எங்கள் ஐயா வாழ்ந்தார், எங்கள் அம்மா 85 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. இது எப்படி நடந்தது? அப்போ ஜாதகம் எங்கே வந்தது? எப்படி இந்த ரச்சு தட்டின திருமணங்கள் எப்படி அவர்களை வாழ வச்சுது? ஒரு அரசு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தது, 5 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இன்றைக்கி நம்ம 1008 காரணங்களை சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்போ அந்த காலத்தில் அவங்க ஜாதகம் பார்க்காத பண்ணாங்களா? அன்னைக்கு இருந்த நினைவு இன்னைக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கிரகங்கள் அதே தான். எத்தனை வருடமானாலும் இந்த 9 கிரகங்கள் தான். லக்கணம் என்பது ஜனனத்தின் ஆரம்பம், அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் அதை போட்டு திசா புத்தியை போட்டு குழப்ப வேண்டாம். திசா புத்தியும் பயன் தராது, லக்கணமும் பயன் தராது. 9 கிரகம் மட்டுமே. ஒரு ஜாதகத்தில் தன் பலம் பெறாத கிரகம் எதுவோ அதிலிருந்து நீங்கள் என்னங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வேணால் எடுத்துப்பார். அதே மாதிரி ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிற்கு தானே பாதகாதிபதியானாலும், அது தன் வீட்டுக்கு பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் நின்றாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள். தான் நின்ற வீட்டுக்கு பாதகாதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ தான் நின்ற வீட்டுக்கு பாதகாதிபதினா எது? இப்போ சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ அவர் நான் நின்ற வீட்டுக்கு தானே பாதகாதிபதி. அப்போ யார் பிரச்சனையை உருவாக்குறாங்க? லக்கணமாக உருவாக்கு, சந்திரன் தான் உருவாக்கு. அப்போ லக்கணம் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன?
அப்போ லக்னம் எதுவாக இருந்தால் என்னங்கிற போது செவ்வாய் தோசை ராகு தோசை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ 2 4 7 8 12 இருந்தால் தான் செவ்வாய் தோஷம். 1 2 7 8 இருந்தால் ராகு தோஷம். இப்போ லக்னம் இல்லைன்னா எப்படி தோசை எடுப்பீங்க? இப்போ இது தோசை உண்டா இல்லையா? 2 4 7 8 12 தோஷம், அதில் நிறையா விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையாலுமே செவ்வாய் தோசை ராகு தோஷம் இல்லை, எழுதி கொடுங்க, நான் ஜாதகம் காமிங்க, நான் 1 லட்ச ரூபா பரிசு 25 ஆண்டுகளுக்கு முன்பே பல கூட்டங்களில் பேசினேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு மகராசன்னு வரல. ஏன்னா ராகுகே தோஷம் இல்லாத ஜாதகம் எழுத முடியாது. நீங்கள் ராகுகேதை போடுங்க, லக்கணத்தை எங்கே வேணால் போடுங்க. 1 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பாக்கும் இருக்கும். அப்போ ராகுகேது எதை குறிக்கக்கூடியது? ஒரு மனிதனுக்கு ராகுகேது எதை குறிக்கக்கூடியதுன்னு ஆசாபாசங்களை குறிக்கக்கூடியது. அப்போ ஆசை இல்லாத மனிதன் யார் இருக்கா? அப்போ 1ஆம் இடம் 2ஆம் இடம் மட்டுமே ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த ராகுவோ கேதுவோ தன் பலம் இழந்திருக்கும். ஏன்டா இந்த தன் பலத்தை கண்டுபிடிக்கணும். தன் பலம் என்பது சித்த ரகசியம். அதை கண்டுபிடிக்காத ஜோதிடத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ லக்கணம் தேவையில்லை, திசா புத்தி தேவையில்லை, கிரக பேச்சுகள் தேவையில்லை. இப்போ சொல்கிறாங்க எல்லாம் குரு உச்சத்துக்கு வந்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும். 12 வருஷமாக கிடைக்கலிங்கிறாரு. 12 வருஷமாக நானும் எல்லா டீட்டையும் பார்த்துட்டேங்க, எல்லாமே இந்த பேச்சியான போதும் அந்த பேச்சியான. அப்போ தப்பிக்கிறாங்கன்னு அர்த்தமோ வழிய அந்த அமைப்பை உருவாக்க முடியவில்லை. அப்போ ஏன் உருவாக்க முடியல? அப்போ கிரகங்களை படித்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் சொல்லிட்டு இருக்க நம்மளால் ஏன் ஒரு கிரகத்தை தன் சுயபலம் பெற வைக்க முடியாது? ஒரு ஜோதிடரால் ஒரு கிரகத்திற்கு தன் பலம் சுயபலம் பெற வைக்க முடியும். அப்படி முடியலன்னா அவன் ஜோசியரல்ல. அப்போ அதுதான் நம்ம டெய்லி 1000 தடவை சொல்கிறோம்ல. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10 பேர்த்துக்காக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 9 கிரகத்தையும் 12 ராசி 27 நட்சத்திரத்தையும் எப்படியும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போ உனக்கு அது அடிபணிகளைன்னா அது என்ன? நீ அடிபணியை வைக்கணும். கிரகங்கள் உனக்கு அடிபணியும். அடிபணிஞ்சால் தான் நீ ஜோதிடம். இல்லைன்னா வாய் பேச்சில் பேசிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போ, இந்த கோவிலுக்கு போ, அந்த பெரியாரம் பண்ணு, இந்த பெரியாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் போயிட்டு எங்களை வர்றவங்கெல்லாம் எல்லாமே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் வராங்க. திலக ஹோமம், பித்திரு சாபம், இதை மட்டும் ஒருத்தர் 5 தடவை பண்ணிட்டேங்க. இப்போ இந்த இன்னொரு ஜோசியிட்ட போகிறேன், அவர் பண்ணுங்கிறாரு, என்னை கூட்டிகிட்டு போங்கங்கிறாரு. அப்போ அந்த பித்திரு சாபம் 5 தடவை பண்ணி ஏன் கழியலை? பித்திரு சாபம் இல்லாத ஜாதகத்தை எடுத்து போடுங்க. இந்த ஜாதகத்துக்கு பித்திரு சாபம் இல்லை. யாராவது காட்ட முடியுமா? ஒரு ஜோதிடரால் இந்த ஜாதகத்துக்கு பித்திரு சாபம் இல்லைன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ பித்திரு சாபம் எல்லாருமே பெற்று தான் வந்திருக்கிறோம். அப்புறம் அது என்ன சாபம்? முன் செஞ்ச பாவம், அடுத்த ஜென்மத்தில் செய்கிற புண்ணியம். போன ஜென்மம் என்னன்னு நமக்கு தெரியாது, அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது. இந்த ஜென்மம் ஒன்றே நிரந்தரமான. இதை நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டு போ. என்னை புண்ணியம் பண்ணுறியோ இல்லை புண்ணியம் பண்ணாமல் போறியோ, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ, கிரக தன் சுயபலங்கள் மட்டுமே ஒருத்தனை வாழ வைக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான செல்களில் முந்தி கொண்டு வந்தவன் நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும். நம்மளாட்ட 1000 பேர் போனாங்க. அதில் நான் முந்திக்கிட்டு போய் எங்கள் அம்மா மணி இதில் உட்காந்து நான் வெளியில் வந்தேன். அதானே உண்மை. அப்புறம் எப்படி நம்ம யோகம் இல்லாமல் பிறக்க முடியும்? எல்லாரும் யோகத்தோடு தான் பிறக்கிறோம். ஒரு மனிதன் உருவாய் வெளியில் வந்தான் அப்படின்னாவே யோகம்தான். ஒருத்தனுக்கு கிடைக்கல, ஒருத்தனுக்கு கிடைக்குது. அப்போ ஏன் கிடைக்குது? உபாசனா தெய்வங்கள் என்ன? அந்த உபாசனா தெய்வங்கள் நீங்கள் 1000 திசாபுத்தி வரட்டும், 1000 கிரக பேச்சு ஆகட்டும், அந்த உபாசனா தெய்வங்களும் கிரக தன் சுயபலங்களும் கண்டுபிடிக்காத வரையில் அவர்களுக்கு தோல்விதான். தோல்வியிலே தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டிற்கு தானே பாதகாதிபதியாகவோ அல்லது தான் நின்ற நிற்கிற வீட்டிற்கு தன் வீடு பாதகாதிபதியானாலோ அந்த கிரகம் தன் பலத்தை இழக்கும். இந்த மாதிரி 108 வகையான சுயபலங்கள், தன் சுயபலங்கள் இருக்கு. இது சித்த ரகசியமாக இருக்கிறது 12 சித்த ரகசியங்கள். அது வெளியில் சொல்ல முடியாது. மற்ற இப்போ நான் சொன்னது ஒரு இது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்சால் மட்டும்தான் ஜோதிடம் வெல்ல முடியும். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கேள்வி கேட்குறான், இல்லைங்கிறான். அப்போ ஜோதிடத்தில் ஒருத்தர் திருப்திப்படுத்த முடியுமான முடியும். இந்த கிரகம் இருக்க முடியும். ஆனால் கிரக தன் சுயபலம் தெரியாத வரையில் நீங்கள் எந்த முறையில் போய் பார்த்தீங்கன்னாலும் எடுக்க முடியும். எல்லா முறைகளுக்கும் ஒரே வாய்ப்பாடு கிரக தன் சுயபலங்கள் தான். சுயபலம் பெறாத கிரகம் நீங்கள் எந்த முறையில் வேணால் எடுத்துப்பார். கேபி ஆகட்டும், நாடி முறைகள், ஜாமக்கோல் முறைகள்,
பராசர முறைகள் வேறு எந்த இப்போ மரபணுகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த 9 கிரகம் தான் வந்தாகணும். அந்த 9 கிரகத்தின் தன் சுயபலம் பெறாத கிரகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 கிரகம் 5 கிரகம் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த கிரகங்கள் பலமாகாத வரையில் ஜோதிடம் கண்டிப்பாக கேளிக்கையாகத்தான் இருக்கு. கேளிக்கை பண்ணக்கூடாது. ஏன்டா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. டிவியில் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். சொல்லி காலம்தான் காலம் கடக்கிறமோ ஒழிய யாரும் சரியான காலத்தில் வாழ்வதில்லை. உடனே நான் என்னுடைய விதி, என்னுடைய தலையெழுத்தோ விதியோ எழுதப்பட்டதல்ல, எழுதப்படுவது. எழுதப்பட்டு நாம் பிறக்கல. நீ இப்படி தான் இருப்பின்னு பிரம்மன் எழுத மாட்டான், நம்ம தான் எழுதிக்கணும். அவன் பிளாங்கியாக தான் அனுப்புகிறான். நம்ம தான் கிரகங்களினுடைய தன்மையில் நம்ம தான் அதை உருவாக்கி வச்சுக்கிறோம். அதுக்கு நாம் சரியான ரூட்டை கண்டுபிடிக்காத வரையில் நாம் அந்த ஊருக்கு போய் சேர முடியாது. எனவே கிரக தன் சுயபலங்களை அறிந்து ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதைப்படி எல்லாரும் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஜோதிடம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அம்சத்துக்கு வரும். ஜோதிடம்னா அப்படியே இறைவனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். அப்போ கிரகங்கள் உன் வசப்படுத்தினா அப்புறம் நீயும் ஒரு கேளிக்கை பொருள் தான். கிரகம் உன் வசம் இருந்தால் நீயும் ஒரு அச்சத்தை. அப்போ உன்னால் அவங்களுக்கு ஒரு புண்ணியத்தை, ஒரு லாபத்தை கொடுக்க முடியாமல் போக. அப்போ கிரக தன் சுயபலங்களை அறியுங்கள். எந்த முறையில் நீங்கள் வேணால் ஜாதகம் பாருங்கள், அதை பற்றி நான் கவலைப்படலை. எந்த முறையில் வேணால் பாருங்கள். இப்போ இருக்கிற முறையிலேருந்து, எப்போ பழைய முறையிலேருந்து, எந்த முறையில் இருந்தாலும் இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்துக்கு மேலே என்ன இருக்குது உங்களுக்கு? மாந்தியை வச்சு பலன் சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. மாந்தியினால எந்த பிரயோஜனம் இல்லை. மாந்தி என்ன நட்சத்திரம் இருக்கு? மாந்தியினுடைய ராசி எது? நட்சத்திரமும் இல்லை, ராசியும் இல்லை. அது என்ன பண்ணிடும் உங்களுக்கு? அப்போ மாந்தி நின்ற ராசி அதிபதியும் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதியும் தன் சுயபலம் பெறவில்லை என்றால் அந்த கிரகங்கள் தான் கெடுக்குமோ ஒழிய மாந்தி கெடுக்க மாட்டேன். இல்லை மாந்தி கெடுத்துட்டா பார்த்தீங்களா, மாந்தி இருந்து கெடுத்து. இந்த வாய்ப்பாடு தெரியும், இந்த இது தெரியாதது பார்த்தீங்களா. மாந்தி 4 இருக்குது, மாந்தி 12 கிடக்கில் எங்கே வேணால் எடுத்துட்டீங்க. அதுக்கு என்ன நட்சத்திர அந்தஸ்து ஏன் கிரகங்கள் சித்தர்கள் கொடுக்கல? ஏன் ஒரு ராசி அந்தஸ்து கொடுக்கல? இந்த 2 கிரகங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்தாங்க, அதுக்கு அது கூட இல்லை. அப்போ அது என்ன? இது மாந்தி என்ன பண்ணிடும்? மாந்தி பண்ணுறது எல்லாமே அது நின்ற ராசி அதிபதி, அது நின்ற நட்சத்திராதிபதி தன் சுயபலம் பெறாத போது மட்டுமே அதை இதை கண்டுபிடிக்காம மாந்தி பார்த்தீங்களா 2ல் இருக்குது, மாந்தி பார்த்தீங்களா 4ல் இருக்குது, மாந்தி பார்த்தீங்களா 7ல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் திருமணம் பண்ணதெல்லாம் நான் இது வரைக்கும் ராகு செவ்வாய் தோஷம் 300 கல்யாணத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டேன், இருந்து இல்லாது. ஆனால் ரச்சித்தட்டி 95 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் புரட்சி தேவன்றேன். எப்படி சாத்தியமாச்சு? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசுங்க பொண்ணுக்கு நமக்கே கஷ்டமாயிருக்கு. இன்னமும் ஒரு குருபலம் வரலின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருங்கிறாங்க. 45 வயசில் குருபலம் வரலின்னா அப்போ வரவே இல்லையா வாழ்நாளில்? அப்போ குருபலன்னா என்ன? சந்திரனுக்கு குருபலனா, குருவுக்கே குருபலனா? யோசிக்கிறோம். அப்போ 45 வருடத்தில் எத்தனை தடவை குருபலன்? அந்த பொண்ணுக்கு 25 வயசுலேருந்து 45 20 வருஷத்தில் எத்தனை தடவை குருபலன் வந்துடும்? அப்போ இதெல்லாம் ஏன் அப்போ உடனே பார்த்தீங்களா கல்யாணம் நடக்கலை? 7ல் இந்த கிரகம் இருக்கு. 7ஆம் அதிபதி கலத்திர காரகன் தன் சுயபலம் பெறாத பொழுது திருமணம் தடை ஏற்படும். அப்போ அதை நிவர்த்தி பண்ணணும். அதை விட்டுட்டு இது தாரதோஷம், இது கலத்திர தோஷம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கலத்திர தோஷம் சொன்ன மாதிரி தான். பித்திரு சாபம் இல்லாத ஜாதகம் இல்லை. அது மாதிரி கலத்திர தோஷம் நிறையா ஜாதகத்தில் 7 கூட 3க்கு போனால் 7 கூட மறைந்தா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை அல்ல, தன் சுயபலம் பெற்ற கிரகங்கள் மட்டுமே நம்மை வழிநடத்தி வாழ்த்தி கொண்டிருக்கிறது, வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அவைக்கு நன்றி. நான் என்ன காலையில் கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டேன், என்னால் வர முடியல. டக்குன்னு ஐயாட்ட சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேலே வரேங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போயும் கிளம்புணும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகலாம் தான். நன்றி. நான் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.